வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஜனவரி மாதத்துக்கான சிறு சேமிப்பு ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பிப்ரவரி மாதம் போயிட்டுருக்கு. இப்போ வாங்க நம்ம ஜனவரி மாதம் எவ்வளவு சிறு சேமிப்பு நான் சேமித்தேன், எப்படியெல்லாம் சிறு சேமிப்பு நான் பண்ணேன் அப்படிங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த சிறு சேமிப்பை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே நம்ம சேர்ந்து செய்யலாம். நான் சொல்லியிருக்கிற மெத்தட் ஆல்ரெடி நான் 10 மெத்தட்ஸில் சிறு சேமிப்பு பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன். 2025ல் 10 மெத்தட்ஸ் நான் சிறு சேமிப்பு பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி. அது வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், பாருங்கள். நான் ரெகுலராக செய்யக்கூடிய சிறு சேமிப்பு, மற்ற சிறு சேமிப்புகள் எல்லாத்த பற்றின அப்டேட்டும் இந்த வீடியோவில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்களும் அந்த மாதிரி சிறு சேமிப்புகளை செய்யலாம். அந்த டாப் 10 ஸ்மால் சேவிங்ஸ் ஐடியாஸ் பாருங்கள். அந்த 10 ஐடியாஸுமே நான் இந்த வருஷம் ஃபாலோ பண்ணுறேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இப்போ வாங்க, ஜான்வரி மந்த்து பார்த்திங்கன்னா அந்த பட்ஜெட் போட்டிருந்தேன். உங்களுக்கு ஃபைனான்ஷியல் ஸ்கேனிங்லேயே போட்டிருப்பேன். எனக்கு பாக்கி 260 ரூபா மிச்சமாச்சு பட்ஜெட் பேக்லேருந்து. அந்த 260 ரூபாயை ஃபஸ்ட்டு சிறு சேமிப்பாக பண்ணிடணும். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 13,000 ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டு அதில் மிச்சம் பண்ண அமௌண்ட் ஒரு சின்ன தொகை, பரவாயில்ல. இதுதான் ஜனவரி மாதம் 31 நான் செஞ்ச சிறு சேமிப்பு. பட்ஜெட் பேக்கில் மிச்சம் எவ்வளோ இருக்குது, செலவெல்லாம் போக கண்டிப்பாக ஒரு 10 ரூபா, 20 ரூபா, 5 ரூபா எவ்வளோ இருந்தாலுமே நம்ம சக்ஸஸ் தான். பட் பட்ஜெட்டுக்கு மீறி நம்ம போணுச்சுன்னா தான் நம்ம அந்த இடத்துல தோல்வி அடைஞ்சிருக்கோம்னு அர்த்தம். பார்க்க போனால் டிசம்பர் மாதம் பட்ஜெட் அமௌண்ட்லேருந்து நான் 2,000 ரூபா மிச்சம் பண்ணேன். ஆனால் இந்த மாதம் 260 ரூபா தான் மிச்சம் பண்ணியிருக்கேன். ஏன்னா விலைவாசி ஏறிட்டு போகுது. 13,000 ரூபா பட்ஜெட் 4 பேர் உள்ள ஒரு ஃபேமிலிக்குங்கிறது கஷ்டம்தான். பட் எனிவேஸ் 260 ருபீஸ் சேமிச்சாச்சு. அடுத்து புது ரூபாய் நோட்டுகள் சிறு சேமிப்பு நான் ஜனவரி மாதம் முழுக்க பண்ணதில் ஒரு புது 100 ரூபா, அப்புறம் 5 50 ரூபா நோட்டு, ஒரு 10 ரூபா நோட்டு, ஒரு 20 ரூபா நோட்டு சேமித்தேன். இது இல்லாமல் 200 ரூபா நோட்டு, இன்னொரு 4-5 100 ரூபா நோட்டு வந்துச்சு. பட் ஆனால் அப்புறம் எல்லாத்தையும் சேமிச்சிட்டா அப்புறம் எல்லாத்தையுமே நமக்கு செலவுக்கு பணம் இல்லாமல் போயிடும் இல்லையா? அதனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே எவ்வளவுக்கு செலவு மிச்சம் பண்ணி எவ்வளோ புது ரூபாய் சேமிப்பு எடுத்து வச்சுருவேன். புது நோட்டு தனியாக வந்தால் இந்த டைரியில் வச்சு அதை அப்படியே அமைதியாக வச்சுருவேன். இப்போயாவது ரொம்ப தவிர்க்க முடியாத செலவுகள் வந்தால் மட்டும்தான் எடுப்பேன். இப்போ 10 ரூபா, 20 ரூபா, 50 ரூபாலாம் ஓரளவுக்கு அந்த செலவு கட்டுப்படுத்தி சேமிச்சிடலாம். பட் ஃபைனலி ஜனவரி 31 என்கிட்ட இருந்த புது ரூபாய் நோட்டுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த புது ரூபாய் நோட்டு சேமிப்புகளும் பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா சில்லறை காயின்ஸ். இந்த தடவை சில்லறை காசு கொஞ்சம் கம்மியாக தான் சேர்ந்துருந்துச்சு. ஏன் அப்படின்னா வழக்கம் போல் தான் ஃப்ரெண்ட்ஸ், சில்லறை காசு இடையில தேவைப்படுறப்ப இதுலேருந்து நான் எடுத்துப்பேன். அதனால் பார்த்திங்கன்னா 5 ரூபா, 2 ரூபா, 1 ரூபா இது மொத்தமாக நான் எண்ணி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத அப்படியே பணமாக எடுத்து வச்சுருவேன். ஆல்ரெடி நான் பழைய சிறு சேமிப்பு வீடியோவில் சொன்ன மாதிரி 1 ரூபா காயின்ஸை மட்டும் இப்போ தனியாக சேமிச்சுட்டு வரேன். ஏன்னா இப்போ 1 ரூபா காயின்ஸ் மட்டும் நம்ம 100 ரூபாய் 200 ரூபாய் கொடுத்தோன்னா அது கமிஷன் தரேன்னு சொன்னாங்க ஒரு சில கடைகளில். அதனால் இப்போ 1 ரூபா காயின்ஸ் மட்டும் தனியாக ஒரு பாக்ஸில் சேர்த்துட்ருக்கேன். ஸோ 2 ரூபா 5 ரூபாயெல்லாம் அப்படியே நோட்டாக பணமாக மாற்றிடுவேன். இந்த மாதம் சில்லறை காசுகள் சேமிப்பு 5 ரூபா 2 ரூபா பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. 1 ரூபா அந்த பாக்ஸில் போட்டேன். ஒரு 60 ரூபா கிட்ட தான் சேர்ந்துருந்துச்சு. ரொம்ப காயின்ஸ் சேர்க்க முடியலை. ஓகே, சேர்ந்த வரைக்கும் நமக்கு லாபம் தானே. ஸோ சில்லறை காசுகள் சேமிப்பு முடிஞ்சிருச்சு. இது இல்லாமல் மணி சேவிங்ஸ் சேலஞ்ச் ரெட் உண்டியலில் பண்ணுறது. இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செலவுகள் பண்ணும் பொழுதும் ஒவ்வொரு ரூபாய் நோட்டுகளை எடுத்து வைப்பேன். இப்போ காய் வாங்க போகிறேன், அப்போ ஒரு 10 ரூபா, 100 செலவு பண்ணுறேன். ஒவ்வொரு செலவுக்கும் ஒரு 5 ரூபாயோ 10 ரூபாயோ, மேக்ஸிமம் 50 ரூபா. பெட்ரோல் போட போகிறேன்னா 200 ரூபா போட போகிறேன்னா 150 ரூபா போட்டுட்டு 50 ரூபாயை சேமிச்சிடும். இந்த மாதிரி ஒவ்வொரு செலவு செய்யும் பொழுதும் ஒரு ரூபாய் நோட்டுகளை சேமிக்கிறது ஒரு சேலஞ்சை நான் பண்ணிட்டு வரேன். அந்த வகையில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சேவிங்ஸ் சேலஞ்சில் இந்த மாதம் நான் சேமித்த அமௌண்ட் இவ்வளவு தான். ஓகே, அந்த அமௌண்ட்டையும் நான் எண்ணலை, அதை அப்படியே எடுத்து கரன்சி படி அடுக்கி அதையும் இப்போ சிறு சேமிப்பாக வச்சுருவேன். இந்த டிசம்பர் 31 தான் எண்ணுவேன். இந்த 2028 டிசம்பர் 31 தான் கம்ப்ளீட்டாக நான் எவ்வளோ சிறு சேமிப்பு பண்ணேன் அப்படிங்கிறத எண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு சேவிங்ஸ் சேலஞ்ச் பண்ணுறது நல்லா இருக்குது. நான் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். நிறைய நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களும் சேர்ந்து பண்ணுறாங்க. யாரெல்லாம் இன்னும் மணி சேவிங்ஸ் சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்போ ஒவ்வொரு செலவு பண்ணும் பொழுதும் ஒரு தொகையை நான் சேர்க்குறேன் அப்படின்றப்ப ஒரு 70 செலவு 100 செலவு ஒரு மாதத்தில் பண்ணுறேன்னா ஒரு 100 தடவை 70 தடவை சேமிச்சிடுற மாதிரி தானே. ஸோ இது எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுட்டேன்.
இப்போ வந்து எல்லா ரூபாய் நோட்டுகளையும் இப்போ நான் வந்து அடுக்கணும். இது இல்லாமல் நான் வேறு என்ன சிறு சேமிப்பு பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலேஜில் வந்து ஒரு ரூ. 10 டெய்லி சிறு சேமிப்பு பண்ணுவேன். அதெல்லாமே இன்னும் அது எண்ணில் தனியாக இருக்குது. வீட்டில் செய்கிறத மட்டும் உங்கள்கிட்ட நான் அப்டேட் தரேன். இப்போ இந்த சிறு சேமிப்பு பண்ண எல்லா நோட்டையும் இப்போ தனித்தனியாக ரூ. 10, ரூ. 20, ரூ. 50, ரூ. 100, ரூ. 200 தனியாக பிரித்து வைக்க போகிறேன். இந்த மாதிரி நம்ம சிறு சேமிப்புகள் ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப ரொம்ப அற்பமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து அந்த ஒரு வருஷத்தோட முடிவில் வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா பல்காக இருக்கும். நான் வந்து இந்த ஒரு கேஷ் பைண்டர் வாங்கி அதில் தனித்தனியாக ரூ. 10, ரூ. 20 சேமித்து வைப்பேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு உண்டியல் கூட வச்சு சேமிக்கலாம். இந்த உடைக்க முடியாத உண்டியல், மூடி இல்லாத உண்டியலை வாங்கி நீங்கள் ஒவ்வொரு மாதம் எண்ட்லேயுமே அந்த உண்டியலில் போட்டுட்டு லாஸ்ட்டாக அந்த ஒரு வருஷம் கழித்து அந்த உண்டியலில் எவ்வளோ சேமிச்சிருக்கீங்க அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு அது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். இடையிலையும் எடுத்துட வேணாம். அப்போ பாருங்கள், அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். எனக்கு இந்த கேஷ் பைண்டர் வந்து நான் வாங்கினதுனால அதில் வச்சிட்ருக்கேன். அதனால் உண்டியல் வச்சுருக்கிறவங்க கம்ப்ளீட்டாக அந்த உண்டியலே போட்டுருங்க. வருஷ கடைசியில் நீங்கள் உடச்சி பார்த்துக்கலாம். ஸோ ஜான்வரி மாதத்துக்கான என்னுடைய சிறு சேமிப்பு எவ்வளோ சேர்ந்துருக்குன்னு பாருங்கள். ஓரளவுக்கு எனக்கு திருப்தியாக தான் இருக்குது. ரொம்ப வந்து நான் கம்மியாக சேர்க்கலை. இந்த 13,000 பட்ஜெட்டில் இவ்வளோ ரூபாய் சேமிக்கிறது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. இதுதான் இந்த கேஷ் பைண்டர். இந்த பைண்டர் நிறைய பேர் வந்து ஆன்லைனில் லிங்க் கேட்டிருக்கீங்க. நிறைய வீடியோஸில் கொடுத்துருக்கேன். வேணும்னா இந்த வீடியோலையும் கொடுக்குறேன். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா 800, 600ங்கிறாங்க. அதுக்கு நீங்கள் பெட்டர் ஒரு ரூ. 50, ரூ. 100 ஒரு உண்டியல் வாங்கி அதில் கூட சேர்க்கலாம். இது வந்துமே நான் காசு போட்டு வாங்கலை. எனக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கிஃப்ட் கார்டு மாதிரி கிடச்சிச்சு அமேசானில். அதனால அந்த அமௌண்ட்டு வந்து ஏதாவது ஒன்று பர்ச்சேஸ் பண்ணி ஆகணுமேங்கிறதுக்காக இதை நான் வாங்கினேன். இல்லை உங்களுக்கு இது வாங்கணுன்னாலும் பரவாயில்ல, நான் லிங்க் தரேன். பட் என்னைய கேட்டால் ஒரு நல்லா ஒரு சீல்டு உண்டியல், டேங்க் உண்டியல்லாம் இப்போ வந்து ரூ. 50 விற்கிது கடைகளில். அதில் வாங்கி நீங்கள் அப்படியே கம்ப்ளீட்டாக சேர்த்துருங்க. அந்த வருஷத்தோட முடிவில் எடுத்து வச்சிடலாம். அப்புறம் வந்து இது இல்லாமல் பே யுவர் செல்ஃப் ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லி ரூ. 600 நான் எடுத்து வச்சேன். அதெல்லாம் பட்ஜெட் வீடியோலேயே உங்களுக்கு காமிச்சிட்டேன். அது தனியாக ஒரு உண்டியலில் சேமிச்சிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இந்த ஜனவரி மாதத்துக்கு நான் செய்த சிறு சேமிப்போட அப்டேட்டு. ஸோ நீங்கள் எல்லோரும் என்ன மாதிரி சிறு சேமிப்பு பண்ணுறீங்க? இப்போ நான் சொல்லியிருக்க மெத்தட் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது புது மெத்தட் தெரிஞ்சுனாலும் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள், நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். மறக்காமல் அந்த நான் ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த 10 வகையான சிறு சேமிப்பு என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருங்க. இதில் வந்து நான் ஒரு 4-5 சொல்லியிருக்கேன். மிச்ச சிறு சேமிப்பு வந்து நான் பெருசாக வேறு இடத்துல பண்ணுறதுனால வந்து அந்த வீடியோ எடுக்க முடியலை. எல்லா இடத்துலையுமே வீடியோ எடுக்க முடியலை. ஸோ அதனால தான் இப்போ வீட்டில் பண்ணக்கூடிய சிறு சேமிப்புகளை நான் அப்படியே வந்து உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அடுத்தடுத்த சிறு சேமிப்பு பற்றின அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரும். நீங்களும் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் அங்கே எல்லாரையுமே பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாகவே இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற பட்சத்தில் அவங்களோட சேவிங்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.